அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இந்த நாளை நல்ல வாசிப்போட, நல்ல சிந்தனையோட, நம்மளுடைய அறிவோட இந்த நாளை பயன்படுத்தி இந்த வாழ்க்கையில் தெளிவாக வாழ்ந்து விட மாட்டோமா, இந்த வாழ்க்கையை செம்மைப்படுத்தி விட மாட்டோமா, அறிவு கொண்டு சிந்தித்து விட மாட்டோமா என்கிற ஒரு மிகப்பெரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு மாபெரும் நோக்கம்னே சொல்லலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சமூகம் எப்படிப்பா இருக்குன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த உலகம், இந்த சமூக வலைதளங்களுக்குள் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகம் எப்படிப்பட்ட ஒரு உலகமா இருக்குன்னா, மனிதர்களை நேசிப்பதை விட்டுவிட்டு பொருட்களை நேசிக்கக்கூடிய உலகமாக மாறிடுச்சு சார். இப்போ முன்னாடியெல்லாம் ஒரு வீட்டுக்கு போனோம்னா அறிமுகப்படுத்துவாங்க. இது எங்கள் பெரியப்பா, இது எங்கள் சித்தப்பா, என்னுடைய பெண் நல்லா பரதநாட்டியம் பாடுவாங்க, என்னுடைய மனைவி நல்லா பாட்டு பாடுவாங்க, என்னுடைய அப்பா இந்த சர்வீஸ்ல இருந்து ரிட்டையர் ஆனவர். மனிதர்களை அறிமுகப்படுத்தினாங்க சார். இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போனால் அறிமுகப்படுத்துகிறாங்க. இந்த டிவி வந்து பெரிய டிவி, எல்இடி டிவி 30 இன்ச்சு, இது வந்து வாஷிங் மிஷினு, இது வந்து ஃப்ரிட்ஜ், இதெல்லாம் நம்ம பார்த்தே இல்லை பாருங்க. இவங்க வீட்டுக்கு வந்து இதை பார்க்கறதுக்கா? மனிதர்களை நேசிக்கணும், பொருட்களை பயன்படுத்தணும். இன்னைக்கு உலகம் எப்படி மாறிடுச்சுன்னா, மனிதர்களை எப்படியெல்லாம் பயன்படுத்துவது, பொருட்களை எப்படியெல்லாம் நேசிக்கிறது. இன்னைக்கு இந்த ஆன்லைன் ஷாப்பிங்கில் போட்டு அத்தனை பொருளை வாங்கி வீட்டில் வச்சுருக்கானே, அத்தனை பொருள் வீட்டில் இருக்குது. எல்லா பொருளையும் இது வேணும், அது வேணும், அது வேணும், இது வேணும்னு எல்லாத்தையும் வச்சுக்கிறாங்க. மனிதர்களை தேவையே இல்லைன்றானே, மனிதர்கள் வேணான்றானே, மனிதர்களை எப்படி பயன்படுத்தலான்னு யோசிக்கிறாங்களே. ஒரு நகைச்சுவை தான் சொல்லுவாங்க. ஒரு ராக்கெட் முதலாக ஒரு ராக்கெட்டை வந்து செவ்வாய் கிரகத்துக்கு விடுறாங்க ராக்கெட்டை. இப்போ இந்த ராக்கெட்டில் போகிறவர் திரும்புவாரா மாட்டாரான்னு தெரியாது. அதனால் என்ன பண்ணாங்களாம், முதல்ல ஒரு கேரளாக்காரர், ஒரு நகைச்சுவைக்காக ஒரு கேரளாக்காரரை கூப்பிட்டு, எப்பா இந்த மாதிரி ராக்கெட்டில் நீ போகணும், எவ்வளோ கேட்குற? அவன் சொல்லியிருக்காங்க, சார் வந்து நம்ம இப்போ போனோன்னா திரும்பி வருவோமா மாட்டோமான்னு எனக்கு தெரியாது, ஒரு 2 லட்ச ரூபா எங்கள் வீட்டுக்கு கொடுத்துருங்க, திரும்பி வருவேனா மாட்டேனான்னு தெரியாது, 2 லட்ச ரூபா நான் போனதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு கொடுத்துருங்க. அப்புறம் ஒரு வடக்குக்காரர் ஹிந்திக்காரர் கேட்டிருக்காங்க, உனக்கு எவ்வளோப்பா வேணும்? இதே மாதிரி தாங்க, நான் போனேன்னா திரும்பி வருவேனா மாட்டேனான்னு தெரியாது, எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா போதும், 1 லட்சம் கொடுத்தீங்கன்னா போதும், நான் அந்த ராக்கெட்டில் போகிறேன், எங்கள் வீட்டுக்கு 1 லட்ச ரூபா மட்டும் கொடுத்துருங்க. நம்மளால கூப்பிட்டு கேட்டிருக்காங்க, உனக்கு என்னப்பா வேணும்? எனக்கு 3 லட்ச ரூபா வேணும்னு இருக்காரு. 3 லட்ச ரூபாயா? ஏன் அவன் 1 லட்சம் கேட்குறா, இவன் 2 லட்சம் கேட்குறா, நீ 3 லட்ச ரூபா கேட்குற? 3 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு 1 லட்ச ரூபா கொடுப்பேன்னு இருக்காரு. யார்கிட்ட? இன்டர்வியூ பண்ணுறவர்கிட்ட உங்களுக்கு 1 லட்ச ரூபா கொடுப்பேன். அவர் யோசிச்சாரு, நமக்கு 1 லட்ச ரூபா வருதா, சரி பரவாயில்லன்ட்டு நம்மளால செலக்ட் பண்ணிட்டாங்க. ஒரு வாரம் கழிச்சு பார்க்குறாங்க, எது காமெடி தானே, ஒரு வாரம் கழிச்சு பார்க்குறாங்க, நம்மளால ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்காரு. இந்த இன்டர்வியூ பண்ண ஒரு போய் கையை பிடிச்சிட்டாரு. உன்னை ராக்கெட்டில் அனுப்புறதுக்கு 3 லட்ச ரூபா கொடுத்தோமே, இங்கே ரோட்டில் நடந்துட்டு இருக்காரு. அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்கா, 1 லட்ச ரூபா உங்களுக்கு கொடுத்தேனா? ஆமாம். 1 லட்ச ரூபா அந்த ஹிந்திக்காரர் கொடுத்தேன், அவரை ராக்கெட்டில் அனுப்பி விட்டேன், 1 லட்ச ரூபாய் நான் வச்சுக்கிட்டேன் இருக்காரு. இப்படிதான் மனிதர்களை இப்போ எப்படி பயன்படுத்துவதுன்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோமே தவிர, பொருட்களை பயன்படுத்தணும், மனிதர்களை நேசிக்கணும் நம்ம கற்றுக் கொடுத்தாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், சுற்றி இது நகைச்சுவைக்காக சொன்னாலும் கூட சுற்றி மனிதர்களை எப்படி பயன்படுத்துவதுன்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கோம் இல்லையா சார்? இப்போ நடந்த ஒரு சம்பவம் சார், இப்படி நடந்த சம்பவம், மதுரையிலேருந்து ராமேஸ்வரத்துக்கு போகக்கூடிய ஒரு பஸ்ஸு, அதுலேருந்து ராமேஸ்வரத்துக்கு கிட்டத்தட்ட நைட்டு வந்து ஒரு 12:30 மணி 1 மணி. அப்போ ராமேஸ்வரத்துக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்டாப்பு 3 ஸ்டாப்புக்கு முன்னாடி ஒரு பெண் இறங்கணும். ஓட்டுநரும் நடத்துனரும் என்ன சொல்கிறாங்க, இறக்கி விட மாட்டோன்ட்டாங்க. ஓட்டுநரும் நடத்துனர் இறக்கி விட மாட்டோன்ட்டாங்க. ஏன் தெரியுமா? 1 மணிக்கு ஒரு வயசு பொண்ணை எப்படிமா இந்த நடுவு ரோட்டில் இறக்கி விட்டு போகிறது, எப்படிமா இந்த பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டு போகிறது, ஃபுல்லாக இருட்டாக இருக்குது, உங்கள் வீட்டிலேருந்து யாரையாவது வர சொல்லுன்னு இருக்காங்க. இவரே ஓட்டுநரே ஃபோன் பண்ணி அவங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, யாராவது ஒருத்தர் வாங்க, எப்படிங்க நாங்கள் வந்து ஒரு வயது பொண்ணை வந்து இப்படி இறக்கி விட முடியும்னு ஒரு தந்தையின் ஸ்தானத்தில், அந்த ஓட்டுநருடைய பெயர் வந்து அந்தோணிராஜ், நடத்துனருடைய பேர் வந்து முத்துராமலிங்கம், இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு தந்தையாக ஒரு அண்ணனாக அந்த பெண்ணை இறக்கி விட மாட்டோன்ட்டாங்க. நீ பஸ்ஸில் பாதுகாப்பாக இருமா, யாராவது உங்கள் வீட்டிலேருந்து வரட்டும், இந்த இருட்டு சமயத்தில் நாங்கள் எப்படி உன்னை தனியாக இறக்கி விட்டு போக முடியும்னு பொறுப்பாக இருந்து 20 நிமிஷம் பஸ்ஸை வெயிட்டிங்கில் போட்டு காக்க வச்சு, அவங்க வீட்டிலேருந்து அவங்க சித்தப்பா வந்ததுக்கப்புறம் ஃபோன் பண்ணி எல்லாம் சரின்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இந்த பொண்ணை இறக்கி விட்டுருக்காங்க. எப்படியான மனிதர்கள் இருக்காங்க! இப்படியான மனிதர்களால் தான் மழை பெய்து கொண்டிருக்கிறது. இப்படியான மனிதர்களால் தான் இன்னும் மனிதத்தின் மீது ஒரு நம்பிக்கை இருந்து கொண்டிருக்கிறது. இப்படியான மனிதர்கள் தான் இந்த சமூகத்திற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமான ஒரு மனிதர்களாக இருக்க முடியும் இல்லையா? எப்படி ஒரு பொண்ணை இறக்கி விட்டு போக முடியும்னு சிந்திக்கிறாங்கல்ல. பிறருக்காக கண்ணீரும் பிறருக்காக செந்நீரும் சிந்தும் மனிதன் எவனோ
அவனே மனிதன்னு வைரமுத்தையா எழுதியிருப்பார். யாருப்பா மனிதன்? பிறருக்காக ஒரு அக்கறை எடுத்துக்கிறாங்கல்ல சார். ஏபிஜே சார் சொல்லுவார், அப்துல் கலாம் ஐயா சொல்லுவாங்க, அவங்க அப்பா அவருக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். அப்துல் கலாம் ஐயாவுக்கு அவங்க அப்பா ரொம்ப ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன். அவர் என்ன பண்ணுவாரா, காலையில விடிய காலையிலே எந்திரிச்சு நடந்து போவாராம். இந்த தென்னந்தோப்பு வழியாக, அந்த படகு செய்யக்கூடிய இடம் வழியாக, கடற்கரை வழியாக தினம் விடிய காலையில ரொம்ப தூரம் நடப்பார். நடந்து போகும்போதே இந்த தென்னந்தோப்புக்கு போறாருன்னா அங்கு வேலை செய்பவர்களோடலாம் உட்காந்து பேசுவாராம். காலையில சும்மா அவர்களோட பேசுறது. அதே போல தொழுகைக்கு செல்லக்கூடிய இடத்துல அங்கு வருபவர்கள் எல்லார்கிட்டையுமே உட்கார்ந்து பேசுவாராம். அப்துல் கலாம் ஐயா சொல்றாங்க, எங்க அப்பா கிட்ட எல்லாரும் அவங்களுடைய மன கஷ்டத்தை சொல்லுவாங்க. எங்க அப்பா கிட்ட எல்லாரும் வந்து அவங்களுடைய வாழ்க்கையின் போராட்டத்தை சொல்லுவாங்க. அவங்களுடைய தோல்ல சாஞ்சு அழுவாங்க. நிறைய பேர் அவர் கஷ்டத்தை சொல்லுவாங்க. எங்க அப்பா அவங்களுக்காக பிரார்த்திப்பாரு. எல்லாரும் அவர் முன்னாடி நின்றுப்பாங்க. எங்க அப்பா மனமுருக அவங்களுக்காக இறைவனை வணங்குவாரு. இத்தனைக்கும் எங்க அப்பா பெரிய மத போதகர்லாம் கிடையாது. அவர் ஒன்றும் பெரிய அந்த ஸ்பிரிச்சுவல் குருலாம் கிடையாது. ஆனாலும் கூட எங்கள் அப்பாவிடம் வந்து அவர்களுடைய குறைகளை சொன்னால் அது சரியாக போயிடும்னு நம்பக்கூடியவர்கள் இருந்தாங்க. எங்கள் வீட்டுக்கு வந்து தினம் நிறையா பேர் வந்து பேசுவாங்க. நான் எங்கள் அப்பா கிட்ட கேட்பேன். அப்போல்லாம் எங்கள் அப்பா சொல்லுவார், இந்த மனிதர்களுக்கு தங்கள் கஷ்டத்தை சொல்வதற்கு ஒரு மனிதன் தேவை, தங்கள் தோள் சாய்ந்து கொள்வதற்கு ஒரு மனிதன் தேவை. இந்த மனிதன் தான் வாழக்கூடிய நாட்களில் மனிதர்களை அதிகமாக சம்பாதிக்க வேண்டும். மனிதர்களை அதிகமாக பணமோ பேரோ புகழோ சொத்தோ கிடையாதுங்க. மனிதர்களை சம்பாதிக்கணும்னு அவங்க அப்பா கற்றுக் கொடுத்து போகிறாங்க. இன்றைக்குமே நம்ம பார்க்கக்கூடிய வேலையில் நம்மை சுற்றி இருப்பாங்கள்ல அலுவலகத்தில், அவர்களை சம்பாதிக்கக்கூடிய மனிதர்களாக, நாம் செல்லக்கூடிய அந்த பேருந்தில் நட்போடு பேசக்கூடிய மனிதர்களாக, நாம் தேநீர் குடிக்கக்கூடிய ஒரு கடையில் அந்த தேநீர் கொடுக்கக்கூடிய மனிதனின் இருக்கக்கூடிய அந்த நட்போடு பழகக்கூடிய ஒருவராக, நாம் உணவு உண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த நட்போடு பழகக்கூடிய ஒரு நபராக நாம் இருந்தோம்னா, இந்த உலகத்தில் மனிதர்களை யாரால் சம்பாதிக்க முடிகிறதோ அவர்கள்தான் மிகச்சிறந்த வாழ்க்கையை வாழ்கிறார்கள்னு அப்துல் கலாம் ஐயாவுடைய அப்பா கற்றுக் கொடுத்துட்டு போனாங்க. சார், ஒரு பிரச்சனைனா அல்லது ஏதோ ஒரு போராட்டம்னா இப்படி கூப்பிடும் தூரத்தில் மனிதர்கள் வரணும் சார். கூப்பிடும் தூரத்தில் மனிதர்கள் வரணும். நான் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கேன், அப்படி வரணுமா? உடுக்கை இழந்தவன் கை போலே அப்படின்றார்ல, அப்படி வரணுமா சார்? சிவாஜி கணேசன் சார், எவ்வளோ பெரிய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஐயா, அவரை பார்க்கறதுக்கு பாரதி ராஜா அவர்கள் போயிருக்காரு. அந்த காலத்து பாரதி ராஜா அவர்கள் போயிருக்காரு, பேசிட்டு இருந்திருக்காங்க. அவருக்கு உடம்பு சரியில்லாத தருணம், அவங்க பார்த்து பேசுறதுக்காக போயிருக்காங்க. இப்போ சிவாஜி கணேசன் ஐயா கேட்டாரா, என்னப்பா வீடெல்லாம் கட்டிட்டியா, வீடெல்லாம் சொந்த வீடெல்லாம் கட்டிட்டியான்னு. ஒரு சொல்லிக்காரு, ஆமாங்க ஐயா கட்டிக்கிட்டு இருக்கேன். அளவோட கட்டு. இவர் சொன்ன வார்த்தை, சிவாஜி கணேசன் ஐயா சொன்ன வார்த்தை, அளவோட கட்டு. கூப்பிட்டா மனுஷங்க வர்ற மாதிரி அளவோட கட்டு. என்னாச்சுங்க ஐயா? இவருக்கு கரெக்டாக 2 மணிக்கு இவர் சாப்பிடுவார். சிவாஜி கணேசன் ஐயாவுடைய வழக்கம் 2 மணிக்கு சாப்பிட்டு ஒரு 3 மணி நேரம் தூங்குவாராம். மத்தியானம் 5 மணிக்கு எந்திரிப்பார். 5 மணிக்கு அவருடைய மனைவி அவங்க வந்து காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. கமலாமா வந்து காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. ஒரு நாள் என்ன இருக்குது சார், 2 மணிக்கு சாப்பிட்டவருக்கு ஒரு 2 மணி நேரம் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு பதட்டம் வந்திருக்கு. திடீர்னு உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டிருக்கு, ஒரு மாதிரி படபடப்பாக இருக்குது. அந்த பக்கம் ஒரு டேபிளில் ஒரு மாத்திரை இருக்குமா, அந்த மாத்திரை எடுத்து நாக்கு கீழே வச்சுக்கணும். இப்படி படபடப்பாக இருந்தாக்க இப்படி நாக்கு கீழே வச்சுக்கணும்னு ஒரு மாத்திரை. அந்த மாத்திரையை ஒரு ஆள் எடுக்க முடியலையா? இவர் சொல்கிறாரு, நானும் என்னுடைய பசங்களெல்லாம் கூப்பிட்டேன், பிரபு ராம்குமார்னு பசங்களெல்லாம் கூப்பிட்டேன், யாருக்குமே காதில் விழுகலை. நல்ல வேலை 5 மணிக்கு காப்பி எடுத்துகிட்டு வர்ற என் மனைவி அன்னைக்குன்னு பார்த்து 4:30 மணிக்கு காப்பி எடுத்துகிட்டு வந்தா. என்னுடைய பதட்டத்தை பார்த்து, நான் கீழே விழுந்திருக்கிறத பார்த்து உடனே அந்த மாத்திரையை எடுத்து கொடுத்தா. அதனால தான்ப்பா நான் உயிர் பொழைச்சேன். அதனால் ஒரு வீடுன்னு இருந்துச்சுன்னா கூப்பிட்டா உடனே வர்ற மாதிரி, கூப்பிட்டா மற்றவர்கள் காதுக்கு கேட்குற மாதிரி ஒரு வீடை கட்டணும்பான்னு சிவாஜி கணேசன் ஐயா கற்றுக் கொடுத்தாருன்னு பாரதி ராஜா அவர்கள் இந்த சம்பவத்தை சொல்கிறாரு. இந்த உலகம் ஒரு வீடுங்க, உலகம் ஒரு வீடு. நாம் கூப்பிட்டோன்னா உடனே ஓடி வரக்கூடிய மனிதர்களை யாரால் சம்பாதிக்க முடிகிறதோ, அப்படியான மனிதர்களோடு யாரால் வாழ முடிகிறதோ, அப்படியான மனிதனாக யாரால் வாழ முடிகிறதோ அவர்களுக்கு இந்த நாள் மட்டுமல்ல எல்லா நாளும் இனிய நாள் தான். நன்றி.